அதே சாமி கலமும் ஆலி ஆட்டம் பாட்டம் எல்லாமே சேர்ந்து பொய்க்கால் குதிரையோடு சேர்ந்து வந்து வருவாங்க. அப்படி வரும் பொழுது நாங்கள் அந்த மரியாதைக்கு நாங்களும் காத்திருப்போம். அவங்க வருகைக்காகவே காத்து உட்கார்ந்துருப்போம். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது அவரோட முறைப்படி வந்து எங்களுக்கு அந்த வெண்கொடி ஆட்டம் ஆடக்கூடிய பாரம்பரியமாக ஆடக்கூடியவர்கள் இன்னைக்கு இல்லை, அவங்களும் 300-200 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 300 வருஷமா ஆடக்கூடியவர்களும் நாங்களும் இந்த 300 வருஷமா அந்த திருவள்ளுவர் அவங்களுடைய பாரம்பரியமாக உட்காந்து அந்த நாட்டாமைகள் அந்த தலைவர்கள் இருந்து உட்காந்து அந்த கமிட்டி உறுப்பினர்கள் உட்காந்து அவர் வரும் பொழுது உடனே சாமி வந்த உடனே அந்த ஆட்டை நமக்காக அந்த சாமியை பார்த்து ஆடி நமக்கு மகிழ்வித்து அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சிக்குரிய விசுவாசத்துடைய காரணத்துக்காக அந்த இடத்துல இறங்கி தனியான முறை நாங்களும் அவர்களுக்கு பக்கத்தில் வெத்தலைப்பாக்கு பழம் கொடுத்து மாலை மரியாதை செய்து அவர்கள் அப்படி புத்தாடையை கொடுத்து அவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பணமும் கொடுப்போம், ஒரு கௌரவிக்கிறோம். இந்த கௌரவம் தான் இன்னைக்கும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிறது. கோவில் திருவிழா என்றால் குடும்பம் குடும்பமாக பெண்டு பிள்ளைகளோடு கொண்டாடுவதே தமிழர்களின் மரபு. ஆனால் இவ்வெண்குடை திருவிழாவில் பள்ளர்களில் ஆண்களைத் தவிர பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் கலந்து கொள்வதில்லை. மேலும் பள்ளர் சமூகத்தினர் தவிர மற்றவர்கள் யாரும் இவ்வெண்குடை திருவிழாவில் கலந்து கொள்வதில்லை. வேந்தர்களுக்கு உரிய வெண்குடையுடன் யானை, குதிரை, படை பரிவாரங்களோடு பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து பள்ள இளைஞர்கள் மட்டுமே கொண்டாடும் இத்திருவிழா என்பது பள்ளர்களின் போரியல் மரபையும் ஆயுத கலாச்சாரத்தையும் குறிப்பனவாக உள்ளவே அன்றி சாதாரண கோவில் திருவிழாவாக நமக்கு தெரியவில்லை. இவற்றை மேலும் உறுதிப்படுத்துகிறது இத்திருவிழாவை இவர்கள் கடந்த 326 ஆண்டுகளாக கொண்டாடுவதாக கூறுவதும் அதன் பின்னணியில் உள்ள சில வரலாற்று தகவல்களும். விஜயநகர நாயக்கரிடம் மதுரையை இழந்த பாண்டியர்கள் அங்கிருந்து பின்வாங்கி பழனி, கோவை போன்ற கொங்கு பகுதிகளுக்கும் தெற்கே திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்றுள்ளனர். தொடர்ந்து நடந்த போரில் பெரும்பாலான பகுதிகளை சில துரோகிகளின் சதியால் இழந்துவிட்ட பாண்டியர்கள் திருநெல்வேலியில் நாயக்கர்களுடன் தொடர்ந்து போரிட்டனர். 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய இப்போராட்டம் 17ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை திருநெல்வேலியில், குறிப்பாக தென்காசியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நடந்ததற்கு பல வரலாற்றுச் சான்றுகள் உள்ளன. அவ்வரலாற்றுச் சான்றுகளில் மிக பெரும் சான்றே ராஜபாளையம் வெண்குடை திருவிழா. ஏனெனில் பள்ளர்கள் இவ்விழா கடந்த 326 ஆண்டுகளாக நடந்து வருவதாக கூறுவதற்கும் தென்காசியைச் சுற்றி பாண்டியர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றதாக குறிக்கப்பெறும் காலத்திற்கும் தெளிவாக ஒத்துப்போகிறது. ஆக இச்செய்திகளின் மூலம் நமக்கு தெளிவாக தெரிய வருவது யாதெனில், ராஜபாளையத்தில் உள்ள தங்களது குலதெய்வமான நீர்காத்த ஐயனாரை வணங்கிவிட்டு நாயக்கர்களுக்கு எதிரான போருக்கு புறப்பட்ட பாண்டியர்கள் அப்போரில் வென்று வெற்றியுடன் திரும்பி வரும் நிகழ்வே இச்சித்திரை வெண்குடை திருவிழா என்பதும், இத்திருவிழாவை பள்ளர்கள் மட்டும் கொண்டாடுவதன் மூலம் தமிழகத்தை ஆண்ட பாண்டிய வம்சத்தினர் பள்ளர்களே என்பதும் தெளிவாக உறுதியாகிறது. ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் பள்ளர்களில் பலரும் தங்களுக்கு மதுரை பாண்டியன், மதுரை பாண்டி என்று பெயர் வைத்துக் கொள்கின்றனர். இவர்களின் பூர்வீக குலதெய்வம் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இருப்பதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். ராஜபாளையத்தில் வாழும் பள்ளர்கள் ஏன் மதுரை பாண்டியன் என்று பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும்? மேலும் இப்பெயரை ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட பள்ளர்கள் யாரும் வைத்துக் கொள்வதில்லை. ஆக மதுரை பாண்டியன் என்று பெயர் வைக்கும் பழக்கமே மதுரையை இழந்த பாண்டியர்களில் ஒரு பிரிவினர் இன்றைக்கும் ராஜபாளையத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது. இப்படி மதுரை பாண்டியர்களுக்காக போர் புரிந்து நாயக்கர்களை வென்றதன் குறியீடாக ராஜபாளையம் பாண்டியர்களிடம் உள்ள வெண்குடையை பறிக்க நாயக்கர்களால் அனுப்பப்பட்டவர்களே தெலுங்கு ராஜூக்கள். இந்த ராஜூக்கள் கடந்த 300 ஆண்டுகளாக இன்று வரை பாண்டியர்களான பள்ளர்களிடம் இருந்து அவ்வெண்குடையை பறிக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பணம், அரசியல் செல்வாக்கு உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் ராஜூக்கள் இன்றைக்கு உயர்ந்து நின்றாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையுடைய போர்க்குடியினரான பாண்டிய பள்ளர்களிடமிருந்து அவ்வெண்குடையை பறிக்க முடியவில்லை. பள்ளர்கள்தான் பாண்டியர்கள் என்பதற்கு இவ்விழாவே மிக பெரும் சான்றாக விளங்கும் சூழ்நிலையில்
பள்ளர்களே பாண்டியர்கள் என்பதற்கு சான்றுகள் தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுவதும் இன்றைக்கு கிடைத்து வருகின்றன. பாண்டியர்களின் வரலாற்றை எழுதிய அறிஞர்கள் அனைவரும் பாண்டியர்களுக்கும் கிரேக்கத்திற்கும் இருந்த தொடர்பை பற்றி புகழ்ந்து எழுதியுள்ளனர். குறிப்பாக பாண்டிய நாட்டோடு மேலை நாட்டினர் கொண்டிருந்த வணிகத் தொடர்புகளையும் பாண்டியர் நாட்டில் யவனர்கள் வாழ்ந்ததாகவும் சிலாகித்து எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டில் கிடைக்கும் கிரேக்க ரோமானிய காசுகளையும் அதன் பொருட்களையும் பற்றி எழுதி தள்ளிய தமிழக வரலாற்று அறிஞர்கள் அடிப்படையான சில வரலாற்று குறிப்புகளை மட்டும் தெரிந்தோ தெரியாமலோ மறைத்து விட்டனர். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பல்லாயிரம் மைல் கடல் கடந்து பாண்டிய நாட்டிற்கு வந்திருப்பார்களேயானால் பாண்டியர்களும் அந்நாட்டிற்கு சென்றிருக்க வேண்டுமல்லவா? தமிழகத்திலிருந்து கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் மிளகும் சந்தனமும் அரிசியும் முத்தும் யானையும் கப்பல் கப்பலாக கொண்டு செல்லப்பட்டதே. அப்படி அவற்றை கொண்டு சென்றவர்கள் யார்? கிபி 1 நூற்றாண்டளவில் தமிழகத்தை ஆண்ட பாண்டிய வேந்தன் ஒருவன் ரோமாபுரியை ஆண்ட அகஸ்டஸின் அவைக்கு 2 தூதுக்குழுக்களை அனுப்பியதாக வரலாறு சொல்கிறதே. அப்படி அனுப்பப்பட்ட அத்தூதுக்குழுவினர் யார்? இவை போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை எழுதுவதற்கு தமிழகத்தின் அறிஞர் பெருமக்கள் ஏனோ மறந்துவிட்டனர். ஆனால் கிரேக்கர்களும் ரோமாபுரியினரும் இக்கேள்விகளுக்கான விடைகளை மட்டுமல்ல, பாண்டியர்கள் யார் என்பதற்கான பதிலையும் தெளிவாகவே பதிந்து வைத்துள்ளனர். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆங்கிலேய அறிஞரான திரு லாரன்ஸ் கார்டனர் என்பவர் த பிளட் லைன் ஆஃப் த ஹோலி கிரைல் என்ற ஆய்வு நூல் ஒன்றை எழுதியுள்ளார். அந்நூலில் திரு லாரன்ஸ் கார்டனர் கிரேக்கத்தின் ஒரு பகுதியான பழைய அக்காடியா என்ற நாட்டை பற்றி குறிப்பிடுகிறார். அப்பழைய அக்காடியா நாட்டின் கடவுளாக வழிபடப்பட்டவர்களை பற்றி கூறும்போது, The relevant sea lord was King Pallas, a god of old Arcadia. His predecessor was the great Oceanus. The immortal sea lord was said to be ever incarnate in a dynasty of ancient kings, whose symbol was fish என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது, பண்டைய கிரேக்கத்தின் ஒரு பகுதியான பழைய அக்காடியா என்ற நாட்டின் கடவுளாக இருந்தவன் பள்ளர்களின் அரசன் என்றும், பள்ளர்களின் முன்னோர்கள் மிக பெரும் கடலோடிகளாகவும் கடலுக்கே அரசர்களாகவும் இருந்தார்கள் என்றும், அப்பள்ளர்கள் மீனை தங்களது சின்னமாக கொண்ட பழம்பெரும் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கார்டனர் தனது புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பாண்டியன் என்ற பெயர் கொண்ட பல அரசர்கள் கிரேக்கத்தை ஆண்டதாகவும், 2ஆம் பாண்டியன் எனும் கிரேக்க அரசனுக்கு பள்ளன் என்ற மகன் இருந்ததாகவும், இப்பள்ளன் வழிவந்த பள்ளர்களே கிரேக்கத்தை பலகாலம் ஆண்டதாகவும் கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன. கிரேக்கத்தின் தன்னிகரல்லா தலைநகரான ஏதென்ஸை உருவாக்கியதே பள்ள ஏதேனா என்ற பெண் அரசிதான் என்றும், அவளே முதலில் கிரேக்க மக்களுக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவள் என்றும் கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன. பள்ள ஏதேனா என்ற பெண் அரசியை கிரேக்கர்கள் தங்களது போர்க்கடவுளாக இன்றும் வணங்கி வருகின்றனர். கிரேக்கத்தில் ரோமாபுரி உள்ளிட்ட இன்றைய ஐரோப்பியரின் பெரும்பாலான நாடுகளிலும் பள்ளர் என்ற பெயர் போருடனும் கடலுடனும் வேளாண்மையுடனும் தொடர்புபடுத்தி பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய ஐரோப்பாவில் முதலில் குடியேறி அங்கு நாகரிகத்தை பரப்பியவர்களாக கருதப்படுபவர்கள் மத்திய தரைக்கடலை ஒட்டிய நாடுகளில் வாழும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள். இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழிகள் இரண்டுமே தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த திராவிட மொழிகள்தான் என்பதை உலகின் பல நாட்டு அறிஞர்களும் உறுதி செய்துள்ளனர். மொழியில் மட்டுமல்லாமல் பண்பாட்டு அடிப்படையிலும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. தமிழர்களின் மழைக்கடவுளான மாரியே பாஸ்க் மக்களுக்கும் கடவுளாக உள்ளது. தமிழ் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் உள்ள ஒற்றுமையைப் போலவே பாஸ்க் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் நெருக்கமான உறவு உண்டு. இப்படி பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியோடும் தமிழர்களோடும் மிக நெருக்கமான உறவோடு இருப்பது ஆச்சரியம் என்றால்,
அவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் பெயரோடு பள்ளர் எனும் பெயரையும் பயன்படுத்துவதுதான். ஸ்பெயினில் மட்டுமல்ல, இந்த பாஸ்க் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வாழும் தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோவிலும் பெரு மற்றும் சிலி உள்ளிட்ட நாடுகளிலும் அம்மக்கள் பள்ளர் எனும் பெயரை பயன்படுத்துகின்றனர். தமிழகத்தில் பள்ளர்கள் வாழும் பல ஊர்களுக்கு பள்ளப்பட்டி, மல்லச்சத்திரம் என்ற காரணப் பெயர்கள் இருப்பது போல், இந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பல பகுதிகளுக்கு பள்ளர், பள்ளா என்ற பெயர்களும் மள்ளர் என்ற பெயர்களும் உலகம் முழுவதும் உள்ளன. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை மத்திய தரைக்கடல் பகுதியில் பள்ளர்களுக்கென்று ஒரு நாடே இருந்துள்ளது. இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களே பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியா முழுவதும் பரவி சுமேரிய நாகரிகத்தை தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று பல்வேறு நாட்டு அறிஞர்களும் கூறி வருகிறார்கள். தமிழகத்தின் ஆற்றங்கரைகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறி தங்களுடைய வேளாண் அறிவாலும் நீர் மேலாண்மை நுட்பத்தாலும் உற்பத்தி முறையை தொடங்கிய பள்ளர்களே பின்பு தங்களது ஆளுமையால் நாடு நகரங்களை உருவாக்கி அரசுகளையும் பேரரசுகளையும் உருவாக்கினர். பள்ளர்களின் நீர் மேலாண்மையை பற்றி எழுதியுள்ள வட இந்திய எழுத்தாளரான ராகேஷ் ஷராவத் என்பவர் கிமு 4500, அதாவது சுமார் 6500 ஆண்டுகளுக்கு முன்பே 6 குளங்களை உருவாக்கி அவற்றை வேளாண்மைக்கு பயன்படுத்திய சமூகம் ஒன்று உண்டென்றால் இந்தியாவிலேயே அது பள்ளர் சமூகம் மட்டும்தான் என்று ஆராய்ந்து எழுதியுள்ளார். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பத்திலும் ஆளுமையிலும் ஓங்கி உயர்ந்து இருந்ததாலேயே பள்ளர்களால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள ஆற்றங்கரைகளை நோக்கி தங்களது நாகரிகத்தையும் ஆளுமையையும் பரப்ப முடிந்தது. தமிழகத்தைச் சுற்றிலும் உள்ள மாபெரும் கடல் எல்லைகளை தாண்டி பள்ளர்களால் எப்படி உலகின் பல பகுதிகளுக்கும் செல்ல முடிந்தது என்ற கேள்விக்கான விடையை தருகிறார் தமிழகத்தின் பிரபல கடலியல் ஆய்வாளரான திரு ஒரிசா பாலு. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கடல் ஆமைகளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வரும் திரு ஒரிசா பாலு, அக்கடல் ஆமைகள் கடலின் நீரோட்டத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து தனது இனப்பெருக்கத்திற்காக சென்று வருவதையும், அப்படி அக்கடல் ஆமைகள் தொடர்ந்து சென்று வரும் நிலப்பகுதிகள் அனைத்தும் நன்னீர் ஆறுகள் கடலில் கலக்கும் கடற்கரை பகுதிகள் என்பதையும் தனது ஆய்வின் மூலம் கண்டுபிடித்துள்ளார். கடலில் ஏற்படும் நீரோட்டத்தை பயன்படுத்தி ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலப்பகுதிக்கு எளிதாகச் செல்லும் இக்கடல் ஆமைகள் அப்படி உலகம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடற்கரை பகுதிகளுக்கு சென்று வருவதாகவும், அப்படி அக்கடல் ஆமைகள் செல்லும் பகுதிகள் அனைத்திலுமே தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பதை ஆய்வாளர் ஒரிசா பாலு தனது ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். கடல் ஆமைகள் சென்று வரும் ஆற்றங்கரை முகத்துவார கடற்கரை பகுதிகளே பின் நாட்களில் பெரும் நாகரிகங்கள் வளர்ந்த பகுதிகள். இப்பகுதியில் இன்று வாழும் மக்களே தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே தங்களை பெயர்களோடு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் குடும்பன் என்றும் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர். இது மட்டுமல்ல, ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களால் கடல் ஆமைகள் சென்று வருவதாக சுட்டிக்காட்டப்படும் கடற்கரை பகுதிகளுக்கு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் பெயர்கள் உலகம் முழுவதும் உள்ளன. கிரேக்க நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு பள்ளா கடற்கரை என்றும் காலாடி கடற்கரை என்றும் பெயர்கள் உள்ளன. ஸ்பெயினில் மல்லா என்ற நகரத்தில்தான் பாஸ்க் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள். சுமேரியாவையும் மெசபடோமியாவையும் பழங்காலத்தில் பள்ளர் பெயர் கொண்ட அரசர்கள் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.